ஆப்பு வைக்கலாமாடா? என்னடா இது, ராஜேஸ்வரிக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க, ஏன்டா இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம விஜய் ஒடிஞ்சு போயிட்டு நொறுங்கி போயிட்டு உக்காந்து இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் போயிட்டு கம்பெனியில எல்லாமே அவரோட பர்ஃபெக்டா ஒன்னோட கம்பெனி அடுத்த லெவல் க்ரோத் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம், எப்படி எப்படி எந்தெந்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சு பை இன்ச்சு அப்படியே சும்மா அழகா கிளீனா எல்லாத்தையும் ஒரு பக்கம் டிராயிங் பண்ணி அழகா அப்படியே சும்மா பர்ஃபெக்டா எழுதி கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனா அடுத்த நாள் கரெக்டாக இவர் போகிற போது எல்லாமே ஓகே விஜய், உங்களை மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவரே தான் வர சொன்னார். அங்கே போய் பார்த்தா இந்த கம்பெனி இன்னொரு பர்சன் பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தாங்க, ரொம்பவே நல்லா இருக்குது, இதை நாங்களே எடுத்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தாங்க. ராஜேஸ்வரி ஆஃப் குரூப் கம்பெனி இனிமே இதோட பார்ட்னர்ஷிப் ஆயிடுச்சு. உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் விஜய், நீ பண்ணியிருக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, இது ஓகே செலக்டட், இது போலயே நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். ஆனா இன்னொரு ஒரு ட்விஸ்ட் இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட புரிஞ்சுட்டுக்கு உங்களுக்கே என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜய் மூஞ்சி ஒரு பக்கம் வருத்தத்தில் போயிருது. என்னடா இது, நம்ம அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியை விட்டு வேலையை விட்டு தோக்குனாங்க. ஒரு நாள் கூட அவளையே நம்ம ஐடியாவை மட்டும் திருடினாங்க. ஏண்டா உன் கம்பெனியாவே கட்டி காக்க உனக்கு துப்பு இல்லை, நீ இந்த கம்பெனியை கட்டி காத்து அப்படியே சும்மா வேற லெவல் கொண்டு வர போற. கனவு காணலாம் விஜய், ஆனா நீ பெருசா கனவு காண்ற, அதெல்லாம் இங்க பழிக்காது சரியா? உன்னோட லெவல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீ கனவு காணணும், அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். உன் இஷ்டத்துக்கு நீ கனவு காண்டுக்கிறதுக்கு இது ஒன்றும் உன் கம்பெனி இல்லை, வேற ஆள் கம்பெனி, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி சொல்லிடுறாங்க. இதனால மனம் உடஞ்சு போன நம்ம விஜய் வீட்டுக்கு போறாரு. போயிட்டு ஒரு பக்கம் பாயாசம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க நம்ம மல்லி. ஆனா எதுவுமே சாப்பிடாம டல்லா உட்காந்து இருக்காரு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க ஒன்றும் எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு மொட்டை மாடில போய் சோகமா உட்காந்து இருக்காரு. அந்த சமயத்துல மல்லி போனதும் விஜய் எல்லாத்தையும் சொல்றாரு, இந்த மாதிரி ராஜேஸ்வரி இங்கேயும் எங்கிட்ட எல்லாத்தையும் அடிச்சு பிடிங்கன்னு சொல்லிட்டு நம்மள நிம்மதியாவே வாழ விட மாட்டாளா, எங்க போனாலும் நம்மளை துரத்தி நம்மளை அடிக்கிறதே அவள் வேலையை வச்சுன்னு இருக்காளா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல, நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனை மேல பிரச்சனை ஒரு பக்கம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல பேசின்னு இருக்காங்க. வாழ்க்கைன்னா அந்த மாதிரி கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாருக்குமே வரும் விஜய். ஆனா அதெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்க போறோம், அதில் தான் எல்லா விஷயமே அடங்கியிருக்கு. நம்ம பார்த்துக்கலாம், எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் நம்ம சமாளிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னும் பிரச்சனையெல்லாம் நம்ம கண்டிப்பா சமாளிச்சு வந்துருவோம், அதெல்லாம் வேற விஷயம். அது மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இதெல்லாம் சமாளிச்சு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் குரோத் ஆயிருக்கணும்னா அது எல்லாமே அவரோட முயற்சி மட்டும்தாங்க. முயற்சின்னு ஒன்று இல்லாமல் இருந்தால் அவரால் சத்தியமா வந்திருக்கவே முடியாது. அந்த முயற்சினால இவ்வளோ குரோத் ஆகி இந்த இடத்துல நின்று இருக்காரு. அப்படிப்பட்ட நம்ம விஜய் இன்னும் அடிச்சு மட்டம் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீம் ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம விஜய் ஜெயிச்சு வருவாரா வரமாட்டாரா அப்படின்றதுதான் மெயின் ஆஃப் த ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் திரும்ப அதர் கம்பெனிக்கு போகலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு எந்த ஒரு கம்பெனிலையும் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக அமௌண்ட்டும் இல்லை. அங்கே போய் நம்ம ஐடியாவை கொடுத்தாலும் அதை திருடின்னு போயிடுவாங்க. இப்போதைக்கு எதுவும் பண்ண தேவையில்ல, நம்ம வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்பேனரை எடுத்துன்னு அவரோட பிடிச்ச மெக்கானிக் ஒர்க்கே போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க்லேயே அவருக்கு நிறைய இன்கம் எல்லாம் எக்ஸ்ட்ரா வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேனேஜர் சொல்கிறாங்க, விஜய் தம்பி நம்மளோட மெக்கானிக் செட்டை எப்படி இன்னும் டெவலப் பண்ணலாம், இன்னும் நிறைய நம்மளுக்கு கரெக்டாக நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு இன்னும் சம்பளம் எக்ஸ்ட்ரா போட்டு தரணும், அது மாதிரி நம்ம டெவலப் பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணால் நம்ம இது டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் உயரணும்னு சொல்லிட்டு கேட்காம உங்கள் கூட இருக்கிற சேர்த்து உயரணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க பார்த்தீங்களா, இந்த நல்ல மனசுக்காகவே உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஐடியா தருவேன், நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை செஞ்சுட்டு யோசிச்சு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி கார் ரிப்பேருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் பண்ணுற சார்ஜ் எப்படி இருந்தாலும் எங்கே போனால் 500 ரூபாய் கிட்ட பண்ணிடுறாங்க வாஷ் பண்ணுறதுக்கோசரமே. நீங்கள் சின்ன பிரச்சனையாக வந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாக வந்தாலும் சரி, உங்களுக்கு வாஷ் பண்ணுற சார்ஜ் ரொம்பவே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டதான் எல்லாருக்கும் ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு சீப்பாக என்னடா இதெல்லாமா யாரானா இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்குன்னே நிறைய பேர் வராங்க. அது ஒரு பக்கம் ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறுறது நம்ம விஜய்க்கு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சி யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. டாடா, பை பாய்.